செய்திகள் தொடர்கின்றன. தாவேகாவில் இணைந்து அரசியல் பயணத்தின் புதிய அத்தியாயத்தை நடிகர் மன்சூர் அலிகான் தொடங்கியுள்ளார். பனையூரில் உள்ள தாவேகா தலைமை அலுவலகத்தில் மாற்றுக் கட்சியினர் இணைப்பு விழா நடைபெற்றது. இதில் தாவேகாவில் இணைந்து அரசியல் பயணத்தின் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளார் நடிகர் மன்சூர் அலிகான். அமைச்சர்கள் என் ஆனந்த், செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் முன்னிலையில் அவர் கட்சியில் இணைந்தார். அப்பொழுது பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, 50 ஆண்டுகள் பழமைவாதியான செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கியது அதிமுக தலைமையின் தவறு. வந்தால் பதவி தருவோம் என கூறி வியாபாரம் செய்யும் கட்சியல்ல தாவேகா. அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேர்ந்து விட்டன. அதனால்தான் அதிமுகவினர் தாவேகாவில் இணைந்து வருகின்றனர். அதிமுகவின் 90% தொண்டர்கள் தாவேகாவை நோக்கி வர ஆரம்பித்து விட்டதாக அவர் தெரிவித்தார். தமிழக வெற்றி கழகத்தில் என் இறுதி மூச்சு வரை பயணிப்பதாக இணைந்திருக்கிறேன். வரும்பொழுது கேட்டார்கள், இணைவதற்கு வருகிறீர்களா என்று. பிரிந்திருந்தால் தானே இணைவதற்கு. முதலமைச்சர் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிப்பதற்கு முன்பே லியோ வெற்றி விழாவில் ஜவஹர்லால் நேரு ஆடிட்டோரியத்தில் த ஒன்லி ஒன் அல்டர்னேட்டிவ் தமிழகத்தின் நாளைய தீர்ப்பு என்று பிரகடனப்படுத்தியிருந்தேன். சந்திக்க இயலவில்லை. ஓரிரு நாளில் முதல்வரை சந்திப்பேன். உத்திரமேரூர் அருகே அரசு பள்ளி வகுப்பறைக்குள் நுழைந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் படத்தை மாட்டி ரீல்ஸ் எடுத்த தாவேகா நிர்வாகிகளுக்கு அதிமுக மற்றும் அனைத்து கட்சியின் சார்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்திரமேரூர் அருகே அரசு பள்ளி வகுப்பறைக்குள் நுழைந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் படத்தை மாட்டி ரீல்ஸ் எடுத்த தாவேகா நிர்வாகிகளை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனைத்து கட்சி சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அரசு பள்ளி வகுப்பறையில் தாவேகாவினர் ரீல்ஸ் எடுத்த சம்பவத்திற்கு அதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அதிமுக வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே அரசு பள்ளி வகுப்பறையில் முதல்வர் விஜய் அவர்களின் புகைப்படத்தை சுவரில் மாட்டி அதனை ரீல்ஸாக எடுத்து வெளியிட்ட தாவேகா ஆச்சரியக்குறிகள். இதுதான் நீங்கள் சொன்ன அந்த மாற்றமா விஜய் சார்? நல்லா இருக்கு சார் உங்க மாற்றம் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகளை மாவட்ட செய்திகளாக தற்பொழுது பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள சத்திராப்பட்டியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மாற்றுக் கட்சியினர் இணையும் பிரம்மாண்ட விழா நடைபெற்றது. சமீபத்தில் அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைந்த பிரபல தொழிலதிபரும் தாவேகா நிர்வாகியுமான குணசேகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தாவேகா மேற்கு மாவட்ட செயலாளர் கார்த்திக் ராஜன் முன்னிலையில் சத்திராப்பட்டி, வீரலப்பட்டி, புதுக்கோட்டை உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் தங்களை தாவேகாவில் இணைத்துக் கொண்டனர். முன்னதாக சத்திராப்பட்டி பேருந்து நிலைய பகுதியில் தாவேகா தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் திரண்டு பட்டாசுகளை வெடித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உள்ள ஆலங்காயம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட தேவசானம் ஊராட்சியில் கடந்த 2000ஆவது ஆண்டு ஆதிராவிட நலத்துறை சார்பில் 70 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. தற்பொழுது இங்கு 35க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இப்பகுதியில் வீடுகளை கட்டி வசித்து வரும் நிலையில் குடிநீர், தெருவிளக்கு, சாலை வசதி, நியாய விலைக்கடை, கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாதால் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என இப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் நாளுக்கு நாள் வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. அவ்வப்பொழுது குடியிருப்பு பகுதிகளுக்குள் மற்றும் விவசாய நிலங்களுக்குள் வனவிலங்குகள் புகுந்து அட்டகாசத்தில் ஈடுபட்டு வருவதால் குடியிருப்பு வாசிகள் மற்றும் விவசாயிகள் பெரும் அச்சமடைந்து வருகின்றனர். இந்நிலையில் கோத்தகிரி அருகே உள்ள புதுமந்தூர் கிராம பகுதியில் தேயிலை தோட்டத்தில் புகுந்த ஒற்றை கரடியால் பரபரப்பு ஏற்பட்டது. தேயிலை பறிப்பில் ஈடுபட்டிருந்த விவசாயிகள் கரடியை கண்டதும் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். எனவே அடிக்கடி நடக்கும் இதுபோன்ற சம்பவங்களால் பெரும் அசம்பாவிதம் ஏற்படும் முன் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓமன் நாட்டின் கப்பலில் உடல்நலக் குறைவு காரணமாக பரிதாபமாக உயிரிழந்த
தூத்துக்குடியை சேர்ந்த மாலுமி நிஷாந்த் உடல் தற்பொழுது மஸ்கட்டில் உள்ள மருத்துவமனையில் இருக்கும் நிலையில் நிஷாந்த் மரணம் குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் எனவும் அவரது உயிரிழப்புக்கு கவனக்குறைவாக இருந்த கப்பல் நிர்வாகம் 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். மேலும் மத்திய மாநில அரசுகள் விரைந்து அவரது உடலை சொந்த ஊர் கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும். குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு தமிழக அரசு வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து நிஷாந்தின் மனைவி சரோபின் மற்றும் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத், நிஷாந்த் உடலை உடனடியாக தாயகம் மீட்டு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குடும்பத்தினரின் கோரிக்கை அனைத்தும் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். ஏன்னா நீ இருக்கிறனால தான் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக நீ இருக்கிறனால தான் நாங்கள் இதாக இருக்கோம். எப்படி நிஷாந்தோட உடல் வந்து ப்ராப்பராக இங்கே வந்து ரீச் ஆகிறதுக்கு எல்லா எஃபர்ட் ஆன டெய்லி பேசிஸ் எப்படி நம்ம போட்டு அதே மாதிரி தங்கச்சியோடைய நான் சொல்லியிருக்கேன், நான் ஃபோனில் பேசியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு வேலை, ப்ராப்பரான வேலை, அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒன்று ஃபிஷரிஸில் என்னோட டிபார்ட்மெண்ட்டும் இல்லை அப்படின்னா ஒரு நல்ல ப்ராப்பராக எங்கே உங்களை ப்ளேஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல உங்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி நான் அதை பண்ணித்தரேன். அது மாதிரி பசங்களுடைய எஜுகேஷன் மற்ற விஷயங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி ப்ராசஸில் இருக்குது, பேசியிருக்கேன். கவலைப்படாதீங்க. உங்கள்கிட்ட நேரில் வந்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை வாங்கணுன்றதுக்காக தான் வந்திருக்கு. அது எங்கிட்ட கொடுங்கம்மா. நான் ஃபோனில் சொன்ன மாதிரி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் அனுதினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கிரிவல பாதையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட சாதுக்கள் பக்தர்களிடம் யாகசம் பெற்று வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் சாதுக்கள் கஞ்சா புகைக்கும் பழக்கம் உள்ளதாக காவல்துறையினருக்கு பல்வேறு புகார்கள் வந்தது. இதனைத் தொடர்ந்து இன்று திருவண்ணாமலை மேற்கு மாவட்ட காவல் நிலையத்தில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மாற்று உடையில் அணிவகுத்து நின்று செங்கம் சாலை முதல் கிரிவல பாதை முழுவதும் நடந்து சென்று அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை தண்டையார்பேட்டை திடீர் நகர் பகுதியில் ஞானேஸ்வரன், நிஷா தம்பதியினர் வசித்து வருகின்றனர். காது கேட்காத மற்றும் வாய் பேச முடியாத இவர்களுக்கு 6 மாத ஆண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் நள்ளிரவில் இவர்களின் வீட்டில் புகுந்த மர்ம நபர் குழந்தையை தூக்கிச் செல்ல முயன்றுள்ளார். இதனை கண்ட ஞானேஸ்வரன், நிஷா தம்பதியினர் கூச்சலிட்டதை அடுத்து சுதாரித்து கொண்ட அந்த நபர் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். இது தொடர்பாக துறைமுக காவல் நிலையத்தில் ஞானேஸ்வரன் அளித்த புகாரின் அடிப்படையில் மீன்பிடி துறைமுக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயத்தில் இன்று காலை நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் வேளாண் துறை அமைச்சர் வினோத் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வேளாண் பயிர்க்கடன் தள்ளுபடியில் முதலில் 50,000 ரூபாய் தள்ளுபடி செய்தோம், பிறகு 75,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. எனவே படிப்படியாக குறைக்கப்படும் என கூறினார். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியில் சிறப்பான முறையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் தமிழக சட்டமன்ற மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல் குமார் கலந்து கொண்டு முகாமினை துவங்கி வைத்து அவரும் இரத்த தானம் வழங்கினார். தொடர்ந்து முகாமில் ஆர்வமுடன் பங்கேற்று இரத்த தானம் வழங்கிய கொடையாளர்கள் அனைவருக்கும் பாராட்டுச் சான்றிதழ்களை அவர் வழங்கினார். அப்பொழுது அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் சிலர் தங்கள் பகுதிக்கு சரியான குடிநீர் வரவில்லை என்ற கோரிக்கை வைத்தனர். அப்பொழுது ஓரிரு நாட்களில் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் உறுதியளித்தார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் தனியார் பள்ளி சார்பில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகாவின் நன்மைகள் மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையின் முக்கியத்துவத்தை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் பொள்ளாச்சி நகராட்சி அலுவலகத்திலிருந்து காந்தி சிலை வரை யோகா விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் பள்ளி மாணவ மாணவிகள் பதாகைகளை ஏந்தி பேருந்து நிலையம் வரை பேரணியாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளி மாணவி, இன்றைய காலகட்டத்தில் போதை பழக்கம் அதிகரித்து வருவதால் அதிலிருந்து விடுபடுவதற்கு யோகா மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்றி வருகிறது என கூறினார்.
நீலகிரி மாவட்டம் அடர்ந்த வனப்பகுதியை கொண்ட மாவட்டமாகும். இந்த வனப்பகுதியில் யானை, புலி, சிறுத்தை, கரடி, மான், காட்டு மாடு உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகள் வாழ்ந்து வருகின்றன. இந்நிலையில் சமீப காலமாக உதகை நகர் பகுதியில் உணவு மற்றும் தண்ணீர் தேடி சிறுத்தை, கரடி உள்ளிட்ட வனவிலங்குகள் உலா வருவது அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் உதகை அருகே உள்ள லவ்டெல் ரிச்சிங் காலனி குடியிருப்பு பகுதியில் இன்று அதிகாலை சிறுத்தை ஒன்று உலா வந்தது. இதனை கண்ட வாகன ஓட்டுநர் ஒருவர் தனது செல்போனில் வீடியோ பதிவு செய்துள்ளார். இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதனால் அப்பகுதி பொதுமக்களிடையே பெரும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே தஞ்சை சாலையில் உள்ள பிள்ளையார் கோவில் எதிர்ப்புறம் உள்ள செட்டி குளத்தில் பல ஆண்டு காலமாக கந்தர்வக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பொதுமக்கள் தினந்தோறும் குளத்தில் குளித்து கொண்டு அருகில் உள்ள பிள்ளையார் கோவிலில் வழிபாடு செய்து வருவது வழக்கமாக கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று மதியம் அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குளத்தினை பார்த்தபொழுது அதில் ஏராளமான மீன்கள் இறந்து மிதந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து குளத்தில் ஏதேனும் விஷத்தன்மை பரவி உள்ளதா என்று அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு நடத்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 12ஆம் ஆண்டாக சர்வதேச யோகா தினம் நாளை உலகம் முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு மயிலாடுதுறையில் காவல்துறையினருக்கு மன அழுத்தத்தை போக்கும் வகையில் இன்று TELC பள்ளி வளாகத்தில் யோகா பயிற்சியை பதஞ்சலி யோகா மைய குரு கணேசன், ஆசிரியர் சரவணன் வழங்கினார். இதில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பல்வேறு ஆசனங்களை செய்தனர். மேலும் யோகாவால் ஏற்படும் நன்மைகள் குறித்து அவர்கள் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தனர்.